அது சப்பையா போச்சுன்னா ஓனர் தர மாட்டாருமா. எப்படி தேங்காய் முடிச்சா மாத்திருங்க இந்த மயில. ஒரு கதைக்காக சொல்லிட்டா ஐயோ ரொம்ப காட்டு காட்டுலடா. யாரு அதை சொல்ற நம்ம குட்டி கும்புறான பிறந்தா ஓடு 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 கடைசி பஸ் ஓடு 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 நிக்குது பாரு. ஓடு 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 நிக்குது. ஐயோ கூட்டுமா உணவை என் வாழ்நாளில் உண்டனே கிடையாது. சொல்லுங்க நீ உட்கார்ந்தமா போய் வந்துக்கிட்டு கை கால் பிடிச்சி என்ன சொல்லுங்க நீ அது போன கை கால் பிடிச்சி ஒரு எதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் நானு. இதுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் நானு. இதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் நானு. இந்த மாதிரிலாம் பண்ண நீக்கிறேன் நான் உன்னை. ஐயோ நீ நீக்கிற அளவுக்கு நான் நின்று கிடப்பேன். வீட்டு கடைக்கு போயிட்டு என்னத்த வேலையை தெளிவா சொல்றது நினைக்க மாட்டாங்களா? அவனுக்குள்ள கை குழந்தைக்கும் இன்னமோ தெரியல இன்னைக்கு உனக்கு பாடுறானா. ஐயோ எதை கட்டு ஆடுறா. ஒரு மருந்து பேச மாட்டான் மைத்துனர் என்ன. சரி மைத்துனர் ஒண்ணுமே தெரியாத குழந்தை. ஓ அதை சொல்லாதே. பெரியவங்க சொன்னாலும் சும்மா சொல்லிக்கிறாங்க. கல்ல நம்ம எனக்கு சொல்ற அதை நான் நம்பல. நல்ல குழந்தை. ஆனா உள்ள பசங்க நம்ம கரெக்டா இருக்குது பத்தியா. நம்ப கூடாது உன்னை. எங்க போறது அப்பா என்ன தெரியுமா பாருங்க சின்ன சின்ன சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். அதை உடனே நிவர்த்தி செய்யணும். சொல்லுங்க நீ நட முடிக்கிறேன். என்ன சந்தேகம் சொன்னா தானே சொல்லுவாரு. நம்முடைய அரண்மனையில ஒரு என்னடா என்ன ஓப்பு வீட்டுக்கு போறாங்க. நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அந்த வெள்ளை குதிரை ஒன்ன சவாரி செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி செய்வாரு? சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி வெள்ள குதிரையில அண்ணன் யார குதிரையில ஏறுவேன். நான் நெட்டி பட்டு ஏறுண்ட அண்ணன் யார குதிரையில ஏறுவேன். பாத்தியா என் தங்கம் என் சேட்டு என் குண்டு என் கோணை என் குழந்தை குழந்தை மூச்சு காட்டாதீங்க. எது குழந்தை? என்ன ஓய்வு வெறுப்பு வச்சுட்டு வேதனை போட போறோம். சொல்லுங்க நீ அழாத சொட்டு சொட்டுன்னு ஊத்துது. கண்ணோட சொல்லு கல்லட ஊத்தா சொல்லி நம்முடைய அரண்மனையில ஜாகர பத்தியாவா நானே பணத்தை கட்டிட்டு டோல் பட்டு காடுக்கிறேன். அப்புறம் வேலை மைத்துனரே இரண்டாவது தெரியுமா நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு இருக்கு. அதுல இந்நாட்டு மண்ணை உணவு நம்ம உணவு இருந்தாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சாப்பிடுவாங்க? இதுதான் சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது இந்த தம்பிக்கு மட்டுமே. அண்ணன் சாப்பிடுற தட்டு தங்க தட்டு. ஐயோ அது எச்ச தட்டுடா. அண்ணனோட சின்ன வயசுல ஒரே தட்டு தானே உணவு அருந்துவோம். அதுதான்டா ரத்தம் பாசம். கழிவாத கொடுங்க. எல்லாரும் ஐயோ யாருக்கு நீ வரும்? வெளிநாட்டு படிப்பு இந்த இருக்கிற வெங்காயங்களுக்கு தெரிய மாட்டு. இருந்தாலும் இது முக்கியமான கேள்வி. கால
அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு இப்ப முழு ஆண்டு பரீட்சை வைக்கிறாங்க. இதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ். என்ன கிளாஸ்? ஈசன் துறோ கிளாஸ். இல்லைங்க, பையிலே வச்சிருப்பாங்களா யாருன்னா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. ஊர்காரம் கொடுத்துதான் ஊருக்கு. ஏய் தவற பேசாதே, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? மைத்தனரே ஆனாலும் மூன்றாவது தெரியுமா, நம்முடைய அரண்மனையில பஞ்சி மெத்த இருக்கு. பாந்து கொண்டுதான் படுத்து உருகுறோம். உண்மைதானே? குழந்தை அழுது போற தொடையில மண்ணு வச்சு திருவண்ணு பஞ்சன மெத்த என்பது என்ன? கணவனும் மனைவியை ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. அது என்ன சந்தேகம்? இப்போ அண்ணன் காணுங்க போயிருக்காரு. ஒருவேளை அங்கே செத்துட்டா. என்னடா என்ன செத்துமா? என்ன 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ எடுத்த கம்சலா விட்டு போட்டு வேலை ஆயிதான். எதை கண்டு ஆடுவையம்மா? எதையோ கண்டு ஆடுறேன் நீ. நானும் சும்மா காட்டும் சும்மா நான் ஒப்புக்குறி வாங்கி போறேன் போட்டி பாருங்க. ஒருவேளை கொண்டு ஒரு சும்மா காட்டிலடா, சும்மா காட்சி புழு புழுக்கா பாருங்க. அவனா செவடியா பெண்ணா தடியா டென்ஷன் ஆகுதுடா. அப்படியோ டென்ஷன் ஆகுனா எங்க தார் ரோட்ல போட்டு தேய்ச்சிக்கோ. ஒருவேளை செத்துட்டா. ஐயோ அம்மா, அதை நம்பித்தாமா ஓனர் 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். அது சப்பையா போச்சுன்னா ஓனர் தர மாட்டாருமா. எதிரி தேங்காய் முடிச்சா மாத்திருங்க இந்த மயில. ஒரு கதைக்காக செத்துட்டா. ஐயோ சொம்பா காட்டு காட்டிலடா. யார் யாரு சொல்ற? நம்ம குட்டி கும்புற செத்துட்டா. ஓடு 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 கடிச்சு பஸ் ஓடு 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 நிக்குது பாரு. ஓடு 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 நிக்குது. ஐயோ கூட்டுமா அதை பஞ்சு பட்டு கிடப்பேன். யா கூட கட்டி பிடிக்கிறது யார் பரவாயில்ல சொல்லு. 3 கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். இந்த 3வது கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியல. அண்ணன் யார வெள்ள குதிரையில யார? ஆமாண்டா. அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுறேன். அது அரசாங்க தட்டு. அண்ணன் செத்துட்டா அன்னைக்கு யார் பார்த்தோன்னே அண்ணன் யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மற்ற பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளையாக பாதிக்கணும். அண்ணே நீ நினைப்பது தவறு அண்ணே. ராஜா, வெளிநாடு போன இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டியா? வேன்ல மட்டும் பார்த்துக்கணும். ஆமா உண்மை. பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன். எப்பொழுது அரமனை பார்க்கணும் அப்பொழுது ஆசைப்பட்டேன்.
எப்படி வேணாலும் வா, நீ எந்த பெண்ணை இருக்க மாட்டே. அடி, சரி, போடு. என்னடா பண்ண போற? ஏய், இங்க நடந்த விஷயத்தை என் அண்ணன் எடுத்து கூறி உடனே உன்னை நாட்டை விட்டு நீங்க ஆபத்தானவங்க தொடர்ந்து. ஐயோ, நான் தேவையா விட்டு 1500 ரூபாய் கட்டணும். ஐயா, நான் பிள்ளை தரேன், அதை சாப்பிடுமா? ஐயப்பா, ஏய். நான் முன்னு, நான் போனேன், நான் போயா, ஐயோ சொல்லுறாடி அம்மா. ஐயா, மைத்துனரே, என்கிட்ட வராத, என்கிட்ட வராதீங்க. பாருடா. என்ன தவற நினைத்து கொண்டீங்களா? நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல் நாட்டு சென்று பட்டப்படிப்பு முடித்து இப்பதான் தாயகம் திருப்பிருக்கீங்க. உன்னைத்தான் அந்த அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? அங்க என்னென்ன நடந்திருக்கலாம். ஆதராலே நான் உன்னை சோதித்து பார்த்தேன். விஜயா உன்னை டெஸ்ட் பண்ணப்பா. ஆமாங்க, நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், வாசல் டெஸ்ட் எல்லாம் பண்றோம் நாங்க வீட்லயே. மோசம் டெஸ்டா? ஆமா, அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். வரும்போது வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டோமே, அந்த ஹோட்டல் இல்ல, அதை சாப்பிட்டு காலையில கண்டுபிடிச்சிருவேன். காலையில வேன் நிறுத்தின உடனே எல்லாம் போவோம். நான் பின்னாடி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதை சாப்பிட்றதால ஒரு குத்து பெற்று போயிருக்கியா? எல்லாம் காலப்பட்ட சாப்பிட்டு வாங்கி போட்டு இந்த பரிசோதனை செஞ்சுக்கலாம். நல்லவனாக வாழ்கிறேனா அல்லது தவறான பாதையில் செல்கின்றனா என்ற பரிசோதனை செய்துக்கலாம். அண்ணே, உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்த்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் இங்க நடந்த விஷயம் யாருக்கு அதை தெரிஞ்சவங்க தவறா பேச மாட்டாங்களா? அதனால இங்க நடந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் செய்து பின்னாடியே வரப்போ என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட நான் கண்ட பெண்களோட காம லீல யாடுகிறார்கள் என்ற பரிசோதனை செய்திருக்க மாட்டாங்க. அந்நியாக வாக்குப்பட்ட நீங்க இந்த சத்திய நாட்டில் நான் சத்திய தவறாமல் வாத வேண்டும் என்று உடைய மானத்திலிருந்து என்ன பரிசோதனை செய்கிறீங்க. இந்த உண்மையை நான் வெளியே சொல்வதா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால் பிரிமை தவிர யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். கண்ணா
இழிவான செயலை செய்வதா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அவன் நிலவ முடியாது. அவன் வார்த்தை நம்பாதீங்கண்ணா. அவன் வார்த்தை நம்பாதீங்க. நான் ஏன் வாழணும்? ஆம்பளை செத்தாதாடா பொம்பளை உலகாட்டி எனக்கு இந்த பாவியான போய் சொன்ன யாங்க வாழணும். இந்த ஊர்ல என்ன மாதிரி ஒருத்தி வாழ மாட்டாளே சக்காத்தி. மைத்திரன் வந்திருக்காரு சொல்லிட்டு அரிசி உணவு சமைச்சு போட்ட வயிறார சாப்பிட்டாரு. சாப்பிட 3 கேள்வி கேட்டாரு. அது 2 கேள்வி சொல்லுங்க. நான் கடவுளே கண்கண்ட தெய்வம் கல்லான கடவை புள்ளான புரிச்சு சொல்லி கால புள்ளா உன் காடு கிடக்குறேன். இந்த ஊர்ல எத்தனை அப்படி நடந்து வந்தா கூட இதுவரையிலும் ஒருத்தரும் ஏறுத்து பார்த்தே கிடையாது. இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வரனே இந்த பாவிக்கு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்க நல்லா இருப்பானா? அணுக மாட்டான். எடுத்துருவாங்க. போற திரும்புவானா? இவன் திரும்ப மாட்டாங்க. அவன் அங்கே முடிச்சிருவான். திரும்ப மாட்டான். போற திரும்ப அங்கே முடிச்சிருவாங்க. அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்த இருக்கு. அந்த பஞ்சு மெத்தர் யாரு படுத்துறது கேட்டான். இருக்கும்போதே அவன் பிள்ளை வாடி போடுங்க கொட்டை நல்லா இருப்பேடா. அட கூட்டு பையா, அட வாங்கி தர பையா, அட எடுத்த பையா, அட பரமக்க பையா, லக்கடி பையா, யானை செத்த போட நீ யார் எவ்வளவு கை வைப்பாங்க? காஞ்சியிலே காமாட்சி அல்லவாதி, மதுரையிலே மீனாட்சி அல்லவாதி, ஒளி பார்த்து அந்த கடுபாவி குறை சொல்கின்றார். தெய்வம். ஆமா அந்த பஞ்சமத்துல யாரு படுத்து கேட்டான். நான் 10 மாசம் சுமந்து பெக்கல கூட என் பிள்ளைய நினைச்சுக்கிட்டான். பிள்ளையா நினைச்சாலும் கேட்டா காணக்கப்பட ஒருவேளை அங்கே செத்துட்டா. போயிட்டா அந்த பஞ்சமத்துல தனியா படுத்து கிடப்பியே கூட கட்டி பிடிச்சிட்டு யாரும் வரமாட்டேன் கண்டி. அடுத்த மணி நான் வந்து பஞ்சு ஆட்டாட்டி வீட்டு பக்கத்துல யாரு மேல ஏறி 2 கால 2 கையில சுட்டாலும் ஒரு அண்ணிய தேவையான கேக்குறான். நாய மாடியில இவனை டைவர்ஸ் பண்ணி வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அம்மா 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 பாவட குட்டை இல்ல உன்னை சுத்தி முத்தி பத்தனா ஏன்டா நீ என்ன செய்யல சொல்லி கேட்க செஞ்சிருந்தா நான் ஏன்டா உன்னை அடிச்சு போறேன். நீ வேலை செய்யலாம் இன்னும் திரும்ப சண்டை வரது ఇప్పుడు ஒண்ணுமே கெட்டுப்பலே என்ன ஜாஸ்தி பேசி தெரியும் அணின்னு சொல்லு. நான் அவனை பாத்துக்கிறேன். ஆமா என்ன அடியாவா ஆடி தேவடியா மாமா எனக்கு அண்ணா சொக்கு பொடி வச்சிருக்கேன்.
மகாராஜ் இவள் யார் தெரியுமா? இவள் தான் எனது அந்தரங்க காதலி. ஆமாண்டா. இவரு என்னன்னு திருமணம் செய்து கொண்டு பொய்யா? நடிப்பா. நடிப்புட்டுங்க. அட பாவி, இந்த செவிலியாரை கூட்டி விட்டா நாட்டை கெடுத்தியா? இருந்தாலும் அவனுக்கு மூடிக்கூடல வந்து வா. நான் பார்த்து போறேன். நான் போயிட்டு ஓய்வு எடுக்கிறேன். போய் விடு போ. போடா. ஆதாமா. அட பாவி, ஐயவந்தா. நாங்கள் உனக்கு என்னதான் துரோகம் செய்தோம்? நீ துரோகம் செய்யவில்லை. எங்கிருந்த ஓடி வந்தவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் என்னுடைய தந்தை. அந்த பதவியை வைத்துக் கொண்டு நலமாக வாழாமல் என் குடும்பத்தையே கெடுத்து விட்டாயே, என் நாட்டையே கெடுத்து விட்டாயே. இதற்காக அந்தோரடா மணிமுடி சொல்ற நேரத்தில் உன் தந்தை என்னை பத்தி என்ன சொன்னா? ஏன் தடுக்க? இவன் யாரவன்? முத்தரங்க. ஒரு வேலைக்கார பையன் இவரு திருக்கண்டம் மணிமுடி சொல்ற தகுதிகளை அச்சதான் சொல்லணும். அச்சாதான் வார்த்தையே வருமா? சொல்லலாமா? உன் தங்கை ஏய், உன்னதாண்டா. என் தங்க பேசி தவறே கிடையாது. வடநாட்டு எல்லையில அம்மா தாய் அப்பா தாயின்னு பிச்சை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் நான். பிச்சைக்கார நாய் நானா நாய்? நாங்கள் காலால் உடுத்திய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய் தான் நீ. ஏய், தாய் தந்தை தெரியாதவன் 10 மாதம் சுமந்து பத்மலை இன்னங்கள் சகித்து பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை கருத்து சுட்டிருந்தால் இந்த நாட்டை அண்ணா அன்போடு முடிச்சுட்டு கொண்டிருப்பார். வேலைக்கார நாய். வேலைக்கார பையன் நீ. வேலைக்கார நாயா நானே? ஆமாண்டா. இந்த உலகத்தில் நீயே உயிரோடு இருக்க விட மாட்டேன். ஐயோ. சட், உன்னை விடுவதில்லை. அம்மா.